அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது பரணி தீபம். வீட்டில் எதற்காக ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் எப்படி விளக்கேற்றினால் பாவம் தீரும். கோவில்களில் மட்டுமல்லாமல் வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்றால், பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது, வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது வருகிறது, இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபமேற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடமும் உள்ளது. ஆனால் பெரும்பாலானவர் திருக்கார்த்திகை துவங்கி 3 நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் தான் பரணி தீபம். திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என்று 3 நாட்கள் விளக்கேற்றுவதே சரியான முறையாகும். இதில் பரணி தீபம் யம தர்மராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகின்றோம். சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுகின்றோம் என்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல் ஜோதியே வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றுவதும் தெரியும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்களில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பதும் தெரியும். ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம், அதுவும் யமதர்மராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் எல்லாத்துக்கும் வரும். யமன் என்றால் அனைவருக்கும் பயந்தான் வரும். அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோன்றும். இதற்கு புராண கதையும் ஒன்று சொல்கிறது. நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருள்களை தானமாக கொடுத்து வந்தார். இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று, எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர் கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், இப்படி கொடுத்தால் எனக்கு என்ன கடைசியில் என்ன இருக்கும், விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளான். இதை கேட்ட அவரது தந்தை, ஆம், உன்னையும் தான் தானமாக கொடுக்க போகிறேன் என்றார். இதை கேட்டு மேலும் கோபமடைந்தான் நசிகேதன். என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என கேட்க அவரது தந்தையோ, யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக கொடுத்து விட்டார். தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமதர்மராஜாவிடம் பலவிதமான கேள்விகளை கேட்கிறான். மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பங்கள் தானா என கேட்டான். அதற்கு பதிலளித்த யமதர்மராஜா, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார். இது போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட என்ன தான் தீர்வு என்று கேட்கிறான். அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் யமதர்மராஜா. மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்மராஜாவிடம் கூறி வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபமேற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார். அது மட்டுமல்ல, மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன் வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும்.
அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதியன்று வியாழக்கிழமை வருகிறது. டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 முதல் துவங்கி டிசம்பர் 13 காலை 6:50 வரை பரணி நட்சத்திரம் உள்ளது. யம தர்மராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பமில்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும். உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைஞ்சபட்சம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பாளத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த 5 தீபங்களையும் ஏற்ற வேண்டும். மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம்.